இந்த வாட்டி ஊருக்கு போயிருந்தப்போ, எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற என்னோட ஒரு புது ஃப்ரெண்ட மீட் பண்ணேன். ஓகேவா? அவங்க வீட்ல எப்பயுமே அவ்ளோ அழகா, பிரசன்டபிளா, சூப்பரா இருப்பாங்க. கெட் ரெடியா எங்கேயோ வெளில போற மாதிரிக்கு. நானே ஃபர்ஸ்ட்லாம் போன புதுசுல எங்கேயாச்சும் வெளில போறீங்களா? வெளில போறீங்களான்னு கேட்பேன். ஏன்னா, அந்த அளவுக்கு அழகா ரெடி ஆயிருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லங்க, அவங்க பொண்ணும் தான். நானே வாய் விட்டே கேட்டுட்டேன். "வீட்ல தானங்க இருக்கீங்க. ஏன் இவ்ளோ அழகா கிளம்பியிருக்கீங்க?" "இல்லங்க, வீட்ல இருக்கும்போது எப்பயுமே நல்லா பார்க்கறதுக்கு இதா இருக்கணும். அப்படிதான் எங்க வீட்ல எங்கள பழக்கியிருக்காங்கன்னு." எனக்கு அப்படியே ஒரு படத்துல சொன்ன மாரி சப்பு சப்புன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான்லாம் வீட்ல சும்மா அப்படியே பக்கி மாதிரி நைட்டியோட தாங்க சுத்திட்டு இருப்பேன். அப்போ முடிவு பண்ணேன். இனிமேல் நம்மளும் வீட்ல நல்லா நீட்டா பிரசன்டபிளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க ஏதாச்சும் ஒரு வேலை அப்படியே கமிட்மெண்ட்ல அப்படியே விட்டாச்சு. ஸோ இனிமேல் இருந்தாச்சும் டெய்லி சுடிதார் ஆர் சாரி தான் வீட்ல கட்டியிருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த கண்ணாடி போன வாரம் வாங்கிட்டு வந்தேன்னா, வாங்கிட்டு வந்ததுலேருந்து இதில எனக்கு பார்த்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஒரு கெட் ரெடி வித் மீ மாரி டெய்லி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 வகையா பண்ணலான்னு பார்க்குறேன். ஒண்ணு நான் கெட் ரெடி ஆகுதா பாட்டு போடலாமான்னு யோசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு சாரிக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அந்த ஸ்டோரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த மாதிரி பண்ணா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கையில கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்ளோ சாரீஸ் பார்க்கும்போதெல்லாம் வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுடுறோம். ஆனா, அத யூஸ் பண்றதே கிடையாது. சரி இப்படியாச்சும் அதுக்கு ஒரு வாய்ப்பு வரட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியாவுமே யோசிச்சு வச்சேன். டெய்லி பண்ணுவேனான்னு தெரியாது. பட் ஆனா கண்டிப்பா வாரத்துல 4 நாளாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். பை.